இன்னைக்கு ஜனவரி 26 நம்ம நாட்டுடைய குடியரசு தின விழா. இந்த பெருமை மிகு நாளில் உங்ககிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ட்ரம்ப் வாரியம் அப்படின்ற ஒன்றை ட்ரம்ப் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ட்ரம்ப் வாரியத்துக்கு இங்கிலீஷில் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு பேரு. அதை பீஸ் வாரியம், அமைதியின் வாரியம் தானே சொல்லணும். அப்புறம் நான் ட்ரம்பின் வாரியம் அப்படின்னு குறிப்பிடுதேன் அப்படின்னா, இந்த வாரியத்தில் அதிகப்படியான அதிகாரங்கள் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இதை ட்ரம்ப் வாரியம் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் கிண்டல் செய்தாங்க. அதையும் தாண்டி பார்க்க போனால், இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றது ஐநா சபைக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பல மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் இதை பற்றி விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. பல ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக இந்த அமெரிக்கா என்ன சொன்னாலும் சிங்சாங் தட்டக்கூடிய யூகே, பிரான்ஸு, நெதர்லாண்டு, ஜெர்மனி மாதிரியான நாடுகள்லாம் இந்த போர்ட் ஆஃப் பீஸில் சேருங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழைப்பை நிராகரிச்சிருக்காங்களாமா. இந்த அளவுக்கு கடுமையாக அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. சரி, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த காசாவில் ஒரு அமைதியை கொண்டு வந்தார்ல, அதனுடைய ஒரு நீட்சியாக நான் இந்த அமைப்பை ஆரம்பிக்கேன். அவர் சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, ஐநா பல இடங்கள்ல இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வரதுல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சு, இன்னொரு பக்கம் ஐநாவை புகழ்ந்து ஐநா கூட இணைந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ் செயல்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போர்ட் ஆஃப் பீஸை பொறுத்தளவுக்கு ஐநா மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்கான். இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல 3 வருஷம் தான் ஒரு கண்ட்ரி மெம்பர் கண்ட்ரியா இருக்க முடியுமா. ஐநா சபையில நிரந்தர உறுப்பினர்களா இருக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் சம்மதிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஆனா இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல ஒரு நாடு நிரந்தர உறுப்பினராக மாறணும்னா $1 பில்லியன் பே பண்ணணுமா. கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாயை பே பண்ணி தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல நிரந்தர உறுப்பு நாடா மாற முடியுமா. இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல விமர்சனத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எதுக்கு எடுத்தாலும் பணம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இதுலயுமா பணம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் முழிக்க வச்சிருக்கு. பாகிஸ்தான்லாம் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஆரம்பிச்சதுக்கு முன்னக்கூட்டியே அங்கே போய் உட்காந்துட்டாங்க அந்த சீட்டில். நாங்கள் சேரதான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு. கடைசியில் $1 பில்லியன் அறிவிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது, கடன் கொடுங்க கெட்டதும் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு போயிட்டாங்களாம். ஏன்னா பல நாடுகளுக்கு இந்த $1 பில்லியன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதுவும் பாகிஸ்தான் மாதிரி உலகம் முழுக்க கடன் வாங்கி யார் நமக்கு கடன் கொடுப்பாங்க, யார் கம்மி வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, யார் கந்து வட்டிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் $1 பில்லியன் பாகிஸ்தான் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, சைனாவை பொறுத்தளவுக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸில் சேருங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, சீனாவினுடைய பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர்களுக்கு, அதையும் தாண்டி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு. இவங்க 3 பேருமே இது சம்பந்தமா பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே இந்தியா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி அமைதியா தான் இருக்காங்க. ஆனா ஆசியாவிலிருந்து திபுன்னு போய் குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள் ஒரே ஓட்டமா ஓடி போய் இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், கத்தார் அப்படின்ட்டு. கத்தார்லாம் $1 பில்லியன் பே பண்ணிட்டாங்களாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்காகவே அவருக்கு ஃப்ளைட்டை கொடுத்தவங்க, அவர் பயணிக்கிறதுக்கு ஒரு சொகுசு ஃப்ளைட்டை அவங்க பே பண்ணாம இருப்பாங்களா, அவங்க $1 பில்லியன் பே பண்ணிட்டாங்களாம். சவுதி ஐக்கிய அரபு அமீரகம்லாம் $1 பில்லியன் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த அமெரிக்காவை நம்பி இருக்கிறதுனாலயே இந்த வளைகுடா நாடுகள்லாம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரி பல்ட்டி அடிக்க சொன்னாலும் அடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இவங்களை எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலுமே இந்த $1 பில்லியன் அப்படின்றது காசாவில் மீண்டும் வளர்ச்சி பணிகளை தொடங்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அமைதியை கொண்டு வந்தார்ல, அதனுடைய நீட்சியாக தான் அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்றதுனால இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அந்த காசாவில் நடக்கக்கூடிய அந்த மறுசீராய்வு பணியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த $1 பில்லியன் பே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இல்லாத ஒரு சில நாடுகள், அதாவது கல்ஃபில் இல்லாத ஒரு சில நாடுகள், அரபு நாடுகள் அல்லாத இஸ்ரேல் மாதிரியான நாடும் இதுல முக்கியமான ஒரு நாடா இருக்கு. துருக்கி, ஜோர்டான், அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எகிப்து, மொராக்கோ, யூரோப்பை பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பால்கன் கண்ட்ரிஸ் ஒரு சிலர் இதில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக பெலாரஸ், பல்கேரியா மாதிரியான நாடுகள்லாம், அசர்பைஜான், அர்மேனியாவும் இதில் போய் சேர்ந்திருக்காங்க. இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளும் இதில் சேர்ந்திருக்கு. தென் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அர்ஜென்டினா இதில் சேர்ந்திருக்காங்க.
ஆனால் வட அமெரிக்காவில் கனடா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சேருதோம் 3 வருஷம் உறுப்பினராக இருந்துக்கிட்டோம், ஆனால் $1 பில்லியன் எங்களால் பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போர்ட் ஆஃப் பீஸை பொறுத்தளவுக்கு இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த 3 முக்கியமான பொருளாதார இராணுவ பலமிக்க நாடுகள் வராத வரைக்கும் இது பேரளவிலான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவுக்கு 31 ஐநாவினுடைய முக்கியமான யுனெஸ்கோ, WHO மாதிரியான அமைப்புகள் இருந்துலாம் வெளியேறினார் இந்த போன வருஷத்தினுடைய கடைசியில். ஏன் வெளியேறுதீங்க அப்படின்னு கேட்கும்போது, பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வெளியேறுதோம். ஏன்னா அமெரிக்கா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்புக்கோ இல்லை அமெரிக்காவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த உலக அளவிலான அமைப்புகளுக்கு அமெரிக்கா செலவு பண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அமைப்புகள் இருந்தெல்லாம் வெளியேறி இன்னைக்கு ஐநாவினுடைய முதுகில் மிகப்பெரிய கத்தியை வச்சு நங்குன்னு குத்துற மாதிரி போர்ட் ஆஃப் என்ற அமைப்பு ஆரம்பிச்சு ஐநாவை டம்மி ஆக்கக்கூடிய வேலையில டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியிருக்காரு அப்படின்னு அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே. ஏன்னா இந்த ஐநா சபையில சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்றது தான் உண்மை. ஐநாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க. ஆனால் அதை சீனா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. WHO கூட கொரோனா டைமில் சீனாவுக்கு ஆதரவாக பேசினதை நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த கொரோனா ஆரம்பிக்கிற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார். அப்போ எந்த அளவுக்கு உலகத்தினுடைய அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து சைனாவுக்கு ஆதரவாக கொரோனா விஷயத்தில் பேசினாங்க, சைனா மேலே தப்பே இல்லாத மாதிரி பூசி மொழுகினாங்க. இது எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்பை கடுப்பாக்கி அவருடைய செகண்ட் டேர்மில் இப்போ ஐநாவை எப்படியாவது டம்மி ஆக்கிடணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் ஆல்ரெடி நேட்டோவை வந்துட்டு எந்த அளவுக்கு